முக்கியமாக நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் சேர்த்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி லேட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $79,700 இருக்குங்க. ஸோ இன்னைக்கு காலையில் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோன்னா ஸோ கிட்டத்தட்ட 80,600க்கு போயிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 80,600ன்ற லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80,670ன்றது ஒரு பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலுங்க. ஸோ என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு லோ வந்தது பார்த்தீங்களா. ஸோ மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸாக ஒரு லோ வந்து பார்த்தீங்களா, அந்த லோவோட பாயிண்ட்டு தான் இங்கே இருக்குது. சரிங்களா. ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை பிரேக் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு வந்து சப்ளை எங்கே இருக்குது, இந்த 86,000லேருந்து 88,000 இந்த ஏரியாவில் சப்ளை இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 80,600 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் ஆகிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு இந்த 86,000லேருந்து 88,000க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போது இந்த ரெசிஸ்டண்ட்டை ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது மே 1ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டல், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்தது. ஆனால் அது 79 வந்து பிரேக் பண்ண முடியலை. ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஹோல்ட் ஆகிட்டு காலையில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டலே 4 ஹவர் கேண்டல் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கேண்டலே நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு 79 பிரேக் பண்ணி கேண்டலை க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா ஏப்ரல் மந்த்து கண்டிப்பான முறையில் 79க்கு மேலே போகாது. பட் ஆனால் மே மந்த்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதில் 1ஆம் தேதி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் 1ஆம் தேதி அதாவது 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போகாமல் மண்டே மார்னிங்கே போயிட்டோம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணணும். இது வந்து சாதாரண ரெசிஸ்டன்ட்ங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான். ஓகேங்களா. சாதாரண ரெசிஸ்டன்ட் இல்லைங்க, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான். சரிங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே எந்த விதமான ஜோனும் கிடையாது, ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது. ஸோ மேலே அதுக்கு அடுத்து இருக்க லெவலே இதுதான். 86,000லேருந்து $90,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை உடச்சிட்டானா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இதை நோக்கி தான் போவான். ஓகேங்களா. இதை நோக்கி போன பிறகு நம்மளுக்கு புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு புல்லிஷ் ஸ்ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை இருக்கிற ஏரியா. ஓகேங்களா. இது பிரேக் ஆகுதா இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகுதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். ரைட். ஓகே. ஸோ இதுதான் வந்து தற்போதைக்கு வந்து டெய்லி கேண்டலை பொறுத்து வைக்கும். ஸோ வீக்லி கேண்டல் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டல் போன வாரம் கேண்டல் பார்த்தீங்கன்னா போன வாரன்றது கிடையாது. ஸோ சமீபத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 கேண்டலும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த வாரமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு எப்படின்றது பார்ப்போம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் மட்டும் ஆகக்கூடாதுங்க. ஓகேங்களா. ஸோ பெருசாக வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா. ஸோ அது க்ளோஸ் வைக்குதான்றது பார்ப்போம். அதே மாதிரி மந்த்லி கேண்டல். ஸோ மந்த்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து அந்த 76,000 ஏரியாவில் தான் மந்த்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த மந்த் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பெரிய புல்லிஷ் கேண்டல் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பியரிஷ் கேண்டலாக மாறும். அதாவது பெரிய புல்லிஷ் கேண்டல் ஃபஸ்ட்டு 10லேருந்து 15 தேதிக்குள்ளே பெருசாக மேலே போயிட்டு அது ரிஜெக்ட் ஆகிட்டு ஒரு பியரிஷ் கேண்டலாக மாறும். இல்லைனா வந்து 79,500 கீழே க்ளோஸ் வைக்குதா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அது எப்படின்றது நம்ம பார்ப்போம். அது எப்படி நடக்குதுன்றது பார்ப்போம். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ரிஜெக்ஷன் ஆகி தான் க்ளோஸ் வைக்கும். மேலே வைக்கும் 88க்கு போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி க்ளோஸ் வைக்கும் தான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 15 தேதிக்குள்ளே ஓகேங்களா, அதாவது மே 15க்குள்ளே ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி இந்த 88 இல்லை 86 இல்லை 90 இந்த ரேஞ்சு இந்த சப்ளையை வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது எப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை மீட் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ஹோல்ட் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதான்றது பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 ஹவர் அப்டேட்டும் நம்ம வந்து டெலகிராமில் கொடுத்துன்னு இருக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ஹவர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 ஹவர் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த 4 ஹவர் வந்து கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீவியஸாக வந்த
4 ஹவரோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இந்த வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 ஹவர் கேண்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இந்த ரேஞ்சை விட்டு கீழே வந்து விக்கஸ்ட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அப்படி நல்லா இருந்ததுன்னா அப்படி இதுக்குள்ளே க்ளோஸ் வச்சுன்னா அடுத்து வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதாவது இந்த 4 ஹவர் கேண்டில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 130 to 530. ஓகேங்களா, இந்த 130 to 530 கேண்டில் வந்து இந்த லோக்கு கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இந்த லோக்கு மேலே, அதாவது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும்னா 79,500 கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் 79,500க்குள்ளே க்ளோஸ் ஆகணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30க்குள்ளே. ஓகேங்களா, அப்படி க்ளோஸ் ஆச்சுதுன்னா 5:30 to 9:30 கேண்டில் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 5:30 கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது என்னோட டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு 100 லைக்ஸ் கேட்குறேன். ஸோ 100 லைக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ ஹைப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறதுமே ஓனல் எஸ்எஸ்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்களே ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.